வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. பொதுவாகவே எல்லாருக்கும் எனக்கு இந்த திசை நடக்குதுங்க, இந்த திசை எப்படி இருக்கும், யோகமாக இருக்குமா, கஷ்டத்தை கொடுக்குமா, நஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. சுக்கிரன், இப்போ நம்ம யதார்த்தமாக ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் சுக்கிர திசையா 6 மாதத்துக்கு முன்னால் பார்த்தா எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கான் பாருங்க, காரில் போயிட்டுருக்காங்க அப்படிம்பாங்க. ஸோ உனக்கு சுக்கிரதசை அடிக்குது அப்படிம்பாங்க, மச்சம் இருக்குமாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் திடீர்னு மாறிடுங்க. மேலே இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிற மேலே போவான். இது லைஃப்பில் இதெல்லாமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ என்ன திசை நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் 12 ராசிகள் இருக்குது. அந்த சுக்கிரன் எந்த ராசியில் இருந்தால் அந்த திசை நடக்கிறப்ப என்ன பலன் கொடுக்குன்னு பார்ப்போம். சுக்கிரன் மேச ராசியில் இருந்து அதனுடைய திசை நடந்ததுன்னா, அதாவது நிறைய பெண்கள் சாவகாசம் ஏற்படுங்கிறாங்க. அதிகாரம், கிராம தேச அதிகாரம், அந்த அந்த காலத்து பழைய காலத்து வார்த்தைகள், பெண்களோட சாவகாசம் ஏற்படுங்கிறாங்க. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் திசை நடந்தால் நிறைய பணம், ராஜ சன்மானம், கற்றவர்களுடைய சபையில் இவருக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிதுன ராசியில் சுக்கிரன் இருந்தார் அப்படின்னா சகோதர சவ்யம். 3ஆம் இடம், காலபுருஷனுக்கு 3ஆம் இடங்கிறது சகோதர ஸ்தானம். தன லாபம், பொருளாபம் இவற்றை சந்தேகமின்றி அடைவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கடக ராசியில் சுக்கிரன் இருக்குங்க. வீடு, காலபுருஷனுக்கு 4ஆவது இடம், வண்டி, வாகனம், சுகம், அதெல்லாம். கல்வி பெருக்கு, காலேஜ் எஜுகேஷன், கல்வி பெருக்கு, தனம், தாயோட சௌக்கியம், சம்பத்து, இவையெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. 5ஆவது ராசி சிம்ம ராசி இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய திசை நடந்ததுன்னா புத்திர ஜனனம், குழந்தை பிறப்பு ஏற்படுங்கிறாங்க. புத்திர லாபம், கல்வியில் விசேஷம், திருமணம், அற்ப தானியம், அற்ப தனம் உண்டாகும். அற்ப தானம் தனம்னா தானியம் அப்படின்னா ஏதாவது நஷ்டம் ஏற்படும் விவசாயத்தில். அற்ப தனம், தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம். கன்னி ராசியில் சுக்கிரன் இருந்து அதனுடைய திசை நடந்ததுன்னா சேத்திர நாசம், இருக்கிற இடத்துல கஷ்டம் ஏற்பட்டால் கூட சௌக்கியமும், தாய்க்கு மரணம் அல்லது ஆபத்து உண்டாகுங்கிறாங்க. அவருக்கு சௌக்கியம் ஏற்படும், தாய்க்கு மரணம் அல்லது ஆபத்து ஏற்படுங்கிறாங்க. கன்னி ராசியில் சுக்கிரன் இருந்து திசை நடந்தா. சரிங்க. துலாம் ராசியில் சுக்கிரன் இருந்து ஜனன ஜாதகம், இதெல்லாம் ஜனன ஜாதகத்தில் துலாம் ராசியில் சுக்கிரன் இருந்து அதனுடைய திசை நடந்தா ராஜபோக சுகம், வெகு மனைவியர் சுகம், அதாவது சகோதரனுடைய மனைவியோட தொடர்பு ஏற்படுங்கிறாங்க. துலாம் ராசியில் இருக்கப்பட்ட சுக்கிரன் திசை நடத்துச்சுன்னா சகோதரன், வெகு மனைவியர் சுகம், சகோதரனோட மனைவியோட சிநேகம் ஏற்படுங்கிறாங்க. கீர்த்தியும் தனமும் விசேஷமும் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க, சிக்கலில் மாட்டிக்காதீங்க. விருச்சிக ராசியில் சுக்கிரன் இருந்து திசை நடந்தால் ராஜயோக சுகம், ராஜ்ய பூமியாதிய நஷ்டம் அப்படிங்கிறாங்க. பூமியில லாஸ் வரும், தனநாசம், ஸ்தான நாசம், மனைவிக்கு நாசம், இவை ஏற்படுங்கிறாங்க. தனுசு ராசியில் சுக்கிரன் இருந்து திசை நடந்தால் தன சௌக்கியம், கிராம தேச அதிகாரம், ஸ்திரீ லாபம், பெண்களால் லாபம் ஏற்படுங்கிறாங்க. மகர ராசியில் இருக்கப்பட்ட சுக்கிரனுடைய திசை நடந்ததுன்னா தனம், வாகனம், பூஷணம், கிராமத்திற்கு அதிகாரியாதல், தொழில் சித்தியடைதல் இவை ஏற்படும் அப்படிங்கிறாங்க. கும்பராசியில் சுக்கிரன் இருந்து திசையில் நடந்தால் சொற்பமான தனம், வாகனம், போகபாக்கியம், வெகு சௌக்கியம் உண்டாகும். மீனராசியில் இருக்கப்பட்ட சுக்கிரனுடைய திசை நடந்தால் கொஞ்சமாய் தானிய லாபமும், வாகனமும், சந்தோஷமும் ஏற்படும். இடையில் கெட்டுவிடலும், சேத்திர நாசமும், தனநாசமும் ஏற்படும் சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை எடுத்து வச்சுங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நீங்க அனலைஸ் பண்ணா தான் உங்களுக்கு தெரிய வரும்.
ஸோ சுக்கிரனோட பிளானட்ஸ் சேர்ந்து இருந்தா என்ன பலன் பாருங்க. அதாவது சூரியனோட சேர்ந்து இருந்து சுக்கிர திசை நடந்தது அப்படின்னா பாக்கியவான். ஆனா சம்சாரத்துக்கு ஸ்ரீநாசம் அப்படின்னா என்ன, சம்சாரத்துக்கு நாசம் ஏற்படுங்கிறாங்க. சந்திரனோட சுக்கிரன் கூடியிருந்து திசை நடந்ததுன்னா தன வாகன லாபமும் பாக்கிய லாபமும் ஏற்படும். செவ்வாயோட சேர்ந்து இருந்து இணைஞ்சிருந்து சுக்கிரதசை நடந்தது அப்படின்னா சகல சம்பத்துக்களும் உண்டாகும் சொல்றாங்க. புதனுடன் தேசத்திற்கு அதிகாரி, ஒய்ஃபுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், சத்ரு உபாதையும் ருணமும் உண்டாகும் சொல்றாங்க. குருவுடன் சேர்ந்திருந்தா ஒரு கிராமத்திற்கு அல்லது ஒரு தேசத்திற்கு அதிபதி, பிறகு சேத்திர நாசம், துக்கம் ஏற்படுங்கிறாங்க, தனநாசம், தானிய நாசம் எல்லாமே ஏற்படுங்கிறாங்க. சனியுடன் சுக்கிரன் கூடியிருந்து திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தாழ்ந்த வகுப்பு பொம்பளையோட சேர்க்கை ஏற்படுங்கிறாங்க. கிராம தேச அதிகாரங்களை இழத்தல், ஒரு எம்எல்ஏ எம்பியா இருந்தா கூட மந்திரியா இருந்தா கூட ஏதோ ஒரு பிரச்சனைல காலி ஆயிரும். சனியுடன் சுக்கிரன் இருந்து சுக்கிர தசை நடந்ததுன்னா மனைவியை இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கூர்ந்து கவனிங்க. ராகு கேதுக்களுடன் கூடியிருந்து சுக்கிரனுடைய திசை நடக்கும்போது விதவை ஸ்திரீகளை, விதவை பெண்களோட தொடர்பு ஏற்படுங்கிறாங்க. ஆணாக இருந்தால் விதவை பெண்களும், பெண்ணாக இருந்தால் மனைவியை இழந்த ஆண்களோடும் தொடர்பு ஏற்படும். திருடனால் தனநாசம் அல்லது ஸ்திரீ நாசம் அல்லது விபத்தும் ஏற்படும். உங்க ஒய்ஃபை வேற எவனாவது கூட்டிகிட்டு போடுவாங்க, இல்லை உங்க ஹஸ்பண்டா வேற ஒரு பொம்பளை கூட்டிகிட்டு போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சுக்கிர திசையில பார்த்தீங்கன்னா ஆனந்தம் அதிகமும், சரீர சுகமும், கஷேத்திர விருத்தி, பூமி பூஷண வஸ்திர வாகன லாபம் கிடைக்கும். தனம், ஆயுள், சரீர பலம், புத்திரர் இவைகள் உண்டாக சுக்கிரன் அருள் உண்டாகும் என்று பொதுவில் கூறப்பட்டிருக்கிறது. இது அஷ்டவர்க்க ரீதியா நம்ம கணிக்கணும். எப்படி கணிக்கணும் அப்படின்னா அஷ்டவர்க்க சர்வாச வர்க்கத்துல சுக்கிரன் எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்கு, பின்னாச வர்க்கத்துல சுக்கிரன் எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இப்போ சுக்கிரன் உதாரணமா மேஷத்துல இருந்து பின்னாச வர்க்கத்துல 4 பாயிண்ட் வாங்கியிருந்தா இன்பமும் துன்பமும் கலந்த விஷயங்கள் நடக்கும். 4க்கு கீழே இருந்தா பெண்களால் நாசம், சொத்து நாசம், வண்டி நாசம், வாகன நாசம் ஏற்படும். 4 பாயிண்ட்டுக்கு மேல 5, 6, 7, 8 இருந்தா பெண்களால் லாபம், சொத்துக்களால் லாபம், புதிய தனவரவு, தங்கம் வாங்குதல், வைரம் வாங்குதல், இந்த மாதிரி நடவடிக்கையில உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. சரி, முதல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசியிலையும் சுக்கிரன் இருந்தால் திசை நடந்தால் என்ன பலன் பார்த்தோம். அடுத்ததாக சுக்கிரனோட என்னென்ன பிளானட் சேர்ந்திருந்து சுக்கிர தசை நடந்தால் என்ன நடக்கும் பார்த்தோம். மூன்றாவதாக ஒவ்வொரு பாவத்திலையும் சுக்கிரன் இருந்து திசை நடந்தால், ஜனன ஜாதகத்துல சுக்கிரன் இருந்து திசை நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். சுக்கிரன் கேந்திரங்கள் இருந்ததுன்னா வாகனம், வஸ்திர, பூஷணம், பொன் பொருள் லாபம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. கேந்திரங்கள் இருந்தா, கேந்திரம்னா என்ன, 1, 4, 7, 10. லக்னத்துல சுக்கிரன் இருந்து சுக்கிரதசை நடந்ததுன்னா ராஜ சன்மானம் கொண்டாடப்படுதல், பூமி, தனம், பசுக்கள், பயிரிடும் பூமி இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. 2ஆம் இடத்துல இருந்து சுக்கிரதசை நடந்ததுன்னா அழகான வாக்குடையவன், பிறருக்கு உபசரித்தல், அரச சமாதானம் அடையவும் யோகமும் உண்டாகுங்கிறாங்க. 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து திசை நடந்ததுன்னா தைரியம், மிக்க உற்சாகம்,
அதிகமான பொறுமை, சத்துவ குண மிகுதி, சித்திர வேலையை போடல, வஸ்திர வாகன லாபம், சகோதரருக்கு வெகு பாக்கியமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க பாருங்க. 4ஆம் இடத்துல இருந்து 4வது பாவத்திலிருந்து சுக்கிரனுடைய திசையில் இருந்து பாத்தீங்கன்னா ஓகே ராஜ்யம், மகா சுகம், வாகனம், பயிர் தொழிலால் அடையப்பட்ட தனம், பசு ஜனம், வீழ்த்தியுடன் கீர்த்தி பிரதாபத்துடன் லாபமும் உண்டாக்கும் அப்படிங்கிறாங்க. 5ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் வந்து திசை நடத்தினால் புத்திர சந்தானம், கீர்த்தி, ராஜபூஜை, சர்வ ஜனங்களுக்கு உபகாரம் செய்தல் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. 6ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் திசை நடத்தினால் ரோகம், பெரிய காரியங்களின் நாசம், அரசராலும் நெருப்பாலும் திருடராலும் நஷ்டம் ஏற்படும் சொல்றாங்க. 7வது இடத்திலிருந்து சுக்கிரன் திசை நடத்தினால் களத்திர நாசம், வெளிதேசம் செல்லல், ரோகம் வரும், இழக்கப்பட்ட பந்துக்களையும் ராஜ்யத்தையும் புத்திரந்தானமையும் பலனாக கொள்வான். 8ஆம் இடத்துல சுக்கிரன் திசை நடந்துன்னா அற்ப சுகம், அற்ப புகழ், ஒரு சமயம் அற்ப தனமும் உண்டாதல் ஏற்படும், ஒரு சமயம் அரசாங்கத்தில் பெருத்த புகழ் கூட ஏற்படுமா. 8 சுக்கிரன் இருந்தா திடீர் அதிர்ஷ்டம் சொல்லி நான் ஏற்கனவே பல என்னுடைய பதிவுகளையும் ஆய்வுகளையும் சொல்லியிருக்கேன். 9ல சுக்கிரன் இருந்து திசை நடத்தினால் குரு தகப்பனார் இவர்களுக்கு சுகமும் கீர்த்தியும் ஏற்படும். செக் பண்ணி பாருங்க. 10ல உங்களுடைய ஹாரஸ்கோப்ல 10ஆம் பாவத்திலிருந்து சுக்கிரன் இருந்து திசை நடத்தினா ராஜபூஜை, உத்தமமான தேகசாந்தி, கீர்த்தி ஏற்படுங்கிறாங்க. 11ஆம் இடத்துல இருந்து திசை நடத்தினா ராஜபூஜை, புத்திர தன சௌக்கியம், தானம் செய்தல், தன் பெயர் பொறிக்கப்பட்ட பாட்டுக்கள், கீர்த்தனைகள் முதலியவற்றால் லாபம் உண்டாங்கிறாங்க. 12ஆம் இடத்தில் அடைந்துள்ள சுக்கிர திசையில் தானிய தன ராஜ சன்மானம், ஸ்தானம் மாற்றம், தாய் மரணம், மனோவிகாரம் இவை உண்டாகுங்கிறாங்க. ஒரு ஆணோட ஜாதகத்துல 12ஆம் வீட்டுல இருந்து சுக்கிரன் இருந்தாலே அதிகமான பெண்களோட தொடர்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திரிகோணங்களில் அடைந்திருக்கப்பட்ட சுக்கிர திசையில் வித்தையால் தனப்பிராப்தி, ராஜபூஜை, முத்து, மணி, சங்கு இவைகளுடன் பசு, பூமி, வாகனம் இவையெல்லாம் உண்டாகும் சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்னென்ன விஷயங்களை பார்த்திருக்கிறோம்? சுக்கிர திசை நடந்தால் எந்த ராசியில் இருந்தால் என்ன பலன், சுக்கிரனோட சேர்ந்த கிரகங்களால் என்ன பலன், வேறு கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் சுக்கிரன் திசை நடக்கும்போது என்ன பலன், ஒவ்வொரு பாவகத்திலும் சுக்கிரன் இருந்தால் என்ன பலம் அப்படிங்கிறத வந்து நஷ்டம் லாபம் நம்ம தெளிவாக நம்ம இதில் பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன், ரெமடிஸ், பரிகாரம், என்ன தொழில் செய்யலாம், என்ன படிக்கலாம், குழந்தை பிறப்பு எப்போது ஏற்படும், திருமணம் எப்போது நடக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் அஸ்ட்ராலஜி என்கிட்ட படிக்கலாம். அஸ்ட்ராலஜி படிச்சிருந்தீங்கன்னா உயர்கல்வியை கூட நீங்கள் தொடரலாம். என்னுடைய 2 சேனல் இருக்கு. கோவை ஃபைனான்ஸில் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும், ஆஸ்ட்ரோபிக்கில் அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். சரிங்களா? தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு.